வரப்போகிற ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். 5வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை இந்த நாளிலும், அடுத்த நாளிலே 5ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த பகுதியிலே இவர் 6வது தரிசனத்தை காண்கிறார். அதாவது பாவத்தின் மேலே வரக்கூடிய தேவனுடைய சாபத்தை குறித்து இந்த 4 வசனங்களிலே அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. இவர் ஒரு பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறார். புஸ்தக சுருள் என்பது இந்த நாட்களிலே நமக்கு புரியும்படியாக புஸ்தக சுருள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாட்களில் அது ஒரு தோல் சுருளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன், அதனுடைய நீளம் 20 முழம் இருக்குது, அதனுடைய அகலம் 10 முழம் இருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற ஒரு சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபக்கத்திலே இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சாபம் வீட்டின் நடுமையத்தில் வந்து தங்கி அது புறப்பட்டு செல்லும் பொழுது அது இருக்கிற எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போகும் என்பது போல் அதனுடைய மரங்களோடும் அதனுடைய கல்லுகளோடும் கூட வீட்டை கட்டுகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட மரங்களையும் கல்லுகளையும் சேர்த்து முற்றிலும் நிர்மூலமாக்கி அது புறப்பட்டு அந்த சாபம் போயிடும். அந்த அளவுக்கு அந்த சாபம் வீட்டினுடைய மையப்பகுதியில் வந்து தங்கிவிடும், நடுவிலை தங்கிவிடும் என்கிற காரியத்தை குறித்து இவர் இங்கே 6வது தரிசனத்தை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் என்று சொல்கிற காரியம் மனிதனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொய்யானை இடுகிற காரியமானது ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. என் நாமத்தை கொண்டு நம்மெல்லாம் கடவுள் மேலே சத்தியமாக இது உண்மை என்று சொல்லுகிறதற்காக நாம் காரியங்களை செய்கிறோம். பொய்யான இடுகிற காரியங்கள், தவறுகளை மறைப்பதற்கு ஆண்டவரை இழுக்கிற அந்த காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள், மனிதனுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள், திருட்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 28 இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பால் ஒரு டம்ளர்லையும் ஒரு விஷத்தை ஒரு டம்ளரையும் வைத்திருப்பது போல வைத்து சுயசித்தம் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அதில் எதை விரும்புகிறானோ அதை எடுத்து பருகலாம். அப்படிங்கிறது போல சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். 28ஆம் வசனத்தில், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுகிறீர்களானால் சாபமும் வரும் என்று சொல்லி உபாகமம் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சாபம் எதனாலெல்லாம் நம்முடைய வீட்டினுடைய நடுவில் வந்து தங்கி நம்மை முற்றிலுமாக நிர்மூலமாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் மோசையின் மூலமாக ஒரு செய்முறையானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அடையாளமாக கெர்சீம் மலையில் 6 கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அதாவது சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமின், இந்த கோத்திரங்கள் கெர்சீம் மலையில் 6 கோத்திரங்கள் நிற்பாங்க. சாபங்களை கூறும் பொருட்டு ஏபால் மலையில் 6 கோத்திரங்கள் செய்முறையானது செய்யப்படுகிறது. ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்கணும். 2 மலைகளில் 6 கோத்திரங்கள் அவர்கள் கூடி வர வேண்டும். 14ஆம் வசனத்தில் லேவியர்கள் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர்கள் எல்லாரையும் பார்த்து அவங்க சொல்லுவாங்க, விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆராதனை முறைமைகளை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்த மகிமை வேற எந்த ஒரு காரியத்திற்கு கொடுத்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்றைக்கு சட்டத்தில் தகப்பனையும் தாயும் தூசிக்கிறான் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய தண்டனைகள் கிடைப்பதில்லை. ஆனால் பரலோக நியாயாதிபதி அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சபிக்கப்பட்டவன், ஜனங்கள் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன், எல்லையை
அதாவது அடுத்த இடத்துல ஒரு அடியை ஆசைப்பட்டு தன்னுடைய அந்த எல்லைக்குறி கல்லை தள்ளி போட்டு, இல்லைன்னா மதிலை கொஞ்சம் தள்ளி கட்டி, இப்படிலாம் அடுத்தவனுடைய இல்லை புறம்போக்கு எடுத்துக்கொண்டு அதற்காக தங்களுக்கென்று வைத்து கொள்ளுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட பிறனுடைய வீட்டை பிறனுடைய காரியங்களை இச்சிக்கிற அந்த பாவங்களை செய்கிறவர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் ஆமேன் என்று சொல்லுகிறார்கள். குருடனை வழி தப்பச் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். வழி தெரியாத ஒரு பேதையாக இருக்கிற மனுஷனை தவறான வழியில் நடத்துகிற எந்த ஒரு மனுஷனும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது ஆமேன் என்று ஜனங்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ வணிப மையத்திலையும் இதான் நடக்குது. பேதைகளைப் போல கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட வருகிற ஜனங்களை இன்றைக்கு தங்களுடைய ஆதாயத்துக்காக வழி தப்ப செய்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் காணப்படுகிறது. அப்படி செய்கிற காரியங்களை செய்யும் பொழுது செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனங்கள் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். பரதேசிய, திக்கற்றவன, விதவைய, நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். பரதேசியாக இருக்கிறான், அவனை யார் கேட்க போகிறா? திக்கற்றவனாக இருக்கிறான், அவனுக்கு பேக்ரவுண்டே இல்லை, அவனை எப்படியாவது அவனுடைய நியாயத்தை புரட்டிடலாம். விதவைகளுடைய நியாயத்தை இன்றைக்கி நம்ம வாழ்கிற தேசத்திலேயே பார்க்குறோம். கொஞ்ச நாட்கள் பேப்பர்களில் எல்லாவற்றிலும் பிரபலமாக கஷ்டப்பட்டவர்களுடைய அந்த காரியங்களுக்கு குரல் கொடுப்பது போல காரியங்கள் வருகிறது. பின்னாட்களில் அவைகள் பணத்தினால் அப்படியே மூடப்பட்டு நியாயம் கொலை செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். பரலோகத்தினுடைய நியாயாதிபதி அவைகளை பார்த்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். பரதேசிய, திக்கற்றவன, விதவைய, அவர்களுடைய நியாயத்தை புரட்டி வாழ்கிறவர்களை ஆண்டவர் விடுகிறதில்லை. அவருடைய வீட்டின் நடுவில் சாபம் வந்து அவர்களை நிர்மூலமாக்குகிற வரையிலும் அவர்களை விடுவதில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தன் தகப்பனுடைய மனைவியோடு தகாத உறவு வைக்கிறவன், மிருகத்தோடு கூட தகாத உறவு வைக்கிறவன், தன் சகோதரியோடு கூட தகாத உறவு வைக்கிறவன், தன் மாமியோடு கூட தகாத உறவு வைக்கிறவன், இப்படிப்பட்ட தகாத உறவுகள் இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தில் இன்றைக்கு ஆணோடு ஆண் திருமணம் செய்து கொள்ளுகிறதற்கு சட்டங்கள் ஏற்றப்படுகிறது. பெண்ணோடு பெண் திருமணம் செய்து கொள்ளுகிறதற்கு சட்டம் ஏற்றப்படுகிறது. கள்ள உறவுகளுக்கு தண்டனைகள் இல்லை, அது அனுமதிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. ஆனால் பரலோகத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சட்டம் மாத்திரம் அது எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனை தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி வைத்திருக்கிறாரே, அதைத்தான் ஆதியிலே தேவன் செய்த காரியமாக பார்க்கிறோம். இதற்கு விரோதமான பாவங்களுக்கு சாபம் நிச்சயமாக குடும்பத்தில் வந்து சேரும் என்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் ஆமேன் என்று சொல்வார்களாக. பிறனுடைய ஒளிப்படத்தில் பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒளிஞ்சு கிடந்து ஒருவனை பகைத்து கொலை செய்கிறவர்களுடைய வீட்டில் சாபம் தங்கக்கூடியதாக இருக்குது. குற்றமில்லாதவனை கொலை செய்கிறதற்கு பரிதானம் வாங்குகிற காரியங்கள். கடைசியாக இந்த நியாயப்பிரமாணம் அவர்களுடைய நாட்களில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி செய்யாமல் அதை கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். ஜனங்கள் ஆமேன் என்று சொல்வார்களா. இன்றைக்கி வேதத்தில் மனிதன் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையான ஒரு புத்தகத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 66 புத்தகங்களை கொண்ட ஒரு அருமையான வேதாகமத்தை மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்த போதிலும் அதனை 6 அறிவு கொண்ட மனிதன் வேண்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கு 666 நோக்கி பயணித்து ஓடுகிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அவர்களுடைய வீடுகளின் நடுவில் சாபங்கள் தங்கி தாபரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது அவன் வீட்டை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்களையும் கல்லுகளையும் சேர்த்து எல்லாத்தையும் வாரிக்கொண்டு போய் அந்த குடும்பத்தை நிர்மூலமாக்கிவிடும் என்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிலாம் நிறைய பாவங்களை செய்து செய்து சாபத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் இதுக்கெல்லாம் தண்டனை இல்லை, ஆனால் வேதத்தில் இவைகளுக்கெல்லாம் தண்டனைகள், இவைகள் சாபங்களாக இருக்குதே. எங்கள் தலைக்கு மேலே ஒரு புஸ்தக சுருள் சுற்றி கொண்டே இருக்குதோ, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததற்கு என்ன தண்டனை என்று சொல்லி புஸ்தக சுருளின் ஒரு பக்கம் முழுவதும் எழுதியிருக்கிறதா? அதே போல் மனிதனுக்கு விரோதமாய் நாங்கள் திருடுகிற சாபங்கள், நாங்கள் அவர்களுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களுக்கு என்ன தண்டனை என்று தண்டனையை வடிவமைத்த ஆண்டவர் இன்னொரு பக்கம் முழுவதிலும் நிரப்பி வைத்திருக்கிறாரோ. அப்போ எங்கள் தலைக்கு மேலே சுற்றி கொண்டிருப்பது இந்த பாவத்தின் தண்டனையை
வடிவமைத்த ஆண்டவருடைய தீர்ப்புகள் தானோ என்கிற ஒரு உணர்வோடு கூட நம்ம வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய மேலேயும் தலைக்கு மேலே ஒரு புஸ்தக சுருள் அவனுடைய காரியங்களை குறித்து, தண்டனைகளை குறித்து வடிவமைத்திருக்கிற காரியங்கள் மேலே பறந்து கொண்டே இருக்குது. அந்த எண்ணத்தோடு கூட நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்க வேண்டும். அதற்கும் வேதாகமும் அருமையான ஒரு வழியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காக கல்வாரி சிலுவையில் ஒரு சாபமான ஒரு அடையாளமாக தொங்கின இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவருடைய அந்த கருணை இரக்கம் மாத்திரமே நம்முடைய வாழ்வில் உள்ள எல்லா சாபங்களையும் மாற்றி நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, ரட்சிப்புள்ளவர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சகேயுனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் அநேக ஏழைகளிடத்தில், அநேக மக்களிடத்தில் அநியாயமாய் வாங்கி தன்னுடைய வீட்டு முழுவதையும் நிரப்பி வைத்திருந்தான் சாபத்தினால். ஒரு நாளில் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி ஆண்டவராய் இயேசுவை எப்படியாவது பார்க்கணுன்னு ஏறி பார்க்க அவன் முற்பட்ட போது உலகத்தில் அவனுக்கு ஒரு அங்கீகரிப்பு கிடையாது. யாருமே அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அத்தனையாக லஞ்ச பேர் வழியாக வாழ்ந்த அவனுடைய வீட்டிற்கு இயேசு கடந்து சென்றார். அவனுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டானதை பார்க்கிறோம். நான் எவனிடத்திலே ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பிச்சைக்காரனா ஆனாலும் சரி. ஆனால் என்னுடைய வீட்டை விட்டு சாபம் போகணும்னு சொன்னபோது ஆண்டவர் அவனுடைய குடும்பத்தின் சாபங்களை மாற்றி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் ரட்சிப்பினால் நிரப்புகிறதற்கு காத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா.